சென்னை கிண்டியில் உள்ள கலைஞர் அரசு மருத்துவமனையில் மருத்துவர் பாலாஜியை கத்தியால் குத்திய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் அதே மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்ட இளைஞருக்கு முறையான சிகிச்சை அளிக்காத காரணத்தால் உயிரிழப்பு ஏற்பட்டிருக்கும் சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அது தொடர்பாக அவருடைய குடும்பத்தார் மருத்துவமனையை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டு வருவது தொடர்பான காட்சிகள் இணையதளத்தில் வைரலாகி வருகிறது. விக்னேஷ் என்ற நபர் கடந்த 13ஆம் தேதி வயிற்றுவலி பிரச்சினை காரணமாக அதே மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். ஆனால் மருத்துவர்கள் அவரை நார்மல் வார்டில் வைத்துள்ளனர். ஆனால் முறையான வசதி ஏற்படுத்தி தரவில்லை என்று சொல்லப்படுகிறது. மருத்துவர் பாலாஜி தாக்கப்பட்டதன் காரணமாக மருத்துவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டதால் விக்னேஷுக்கு மருத்துவர்கள் சிகிச்சை பார்க்க யாரும் முன்வராததால் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்திருக்கிறார். இளைஞர் உயிரிழந்து விட்டதால் பெற்றோர் மற்றும் அவரின் உறவினர்கள் கண்ணீருடன் மருத்துவமனை அதிகாரிகளுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளனர். நேற்று முன்தினம்தான் மருத்துவர் மீது கத்திக்குத்து சம்பவம் நடந்தது. அதற்குள் மீண்டும் அதே மருத்துவமனையில் முற்றுகை போராட்டம் நடைபெறுவது அங்கு பரபரப்பான சூழ்நிலையை உண்டாக்கியிருக்கிறது. கூட்டு வந்து ஒரு நாள் எப்படி உயிர் போகும்? 13ஆம் தேதி சார், 13ஆம் தேதி கூட்டு வந்தோம். இது மாதிரி பண்றாங்களே, இது நியாயமா? இதுக்கு நீங்க தான் ஒரு தீர்வு சொல்லணும். 30 வயசு ஒரு பையன் இறந்துட்டாலே. அது அன்னைக்கு எடுக்கிறப்ப தெரிஞ்சதே கல்லு அப்படின்ட்டு. அதுக்கு முன்னாடி ஹாஸ்பிட்டல் பாத்துருக்கோம். அதெல்லாம் நார்மல் தான், ஒன்னும் ப்ராப்ளம் இல்ல அப்படின்ட்டு ஹாஸ்பிட்டல் பார்த்து அனுப்பிச்சு விட்டா. வேற ஒண்ணும் கிடையாது. இந்த இஷ்யூ தெரிஞ்சவங்க இங்க வந்தோம். சரி, அங்க காசு அதிகமா செலவாகுமே, இங்க வந்து பாத்துக்கலாம் அப்படின்ட்டு. டாக்டர்கள் வந்து உங்களுக்கு பரிசோதனை செய்ய காரணம் வந்து இங்க வேலை நிறுத்தம். அதுதாங்க உண்மை. அதாவது டாக்டருக்கு வேலை நிறுத்தத்துக்கு காரணம் அதான் எங்க தம்பி உயிரா போச்சு. இந்த டாக்டருக்கு வேலை நிறுத்தம் பண்றாங்களே, அதுக்கு அடுத்தபடியான நடவடிக்கை அரசு என்ன எடுத்தது? இங்க வந்து யாருமே இங்க உள்ளவையாளிகள் யாரும் புறநோயாளிகள் யாரும் உள்ள வரக்கூடாது போர்டு வைக்க வேண்டியதுதானே. இல்லைன்னா இந்த இடத்துல டாக்டருக்கு யாரும் பார்க்க மாட்டாங்க அப்பயே சொல்லிருக்க வேண்டியதுதானே. இல்ல நான் அட்மிஷன் சீட்டு போட்டு ஆதார் கார்டு எடுத்துவாங்க, அட்மிஷன் சீட்டு போட்டு அப்பயே சொல்லிருக்க வேண்டியதுதானே. இது போல வந்து இங்க ட்ரீட்மெண்ட் பார்க்க மாட்டாங்கப்பா, இங்க டாக்டருங்க இல்லப்பா, நர்ஸ் இல்லப்பா, இங்க ட்ரீட்மெண்ட் எதுவுமே கிடையாதுன்னு சொல்ல வேண்டியதுதானே. எதுவுமே சொல்லாம சும்மா ஒருத்தனை கூட்டம் படிக்க வச்சு ஒருத்தனை சாக வச்சிருக்காங்களே, இது கண்டிப்பா நீதி கிடைக்கணுங்க. கண்டிப்பா நீதி கிடைக்கணும். என் பேர் வந்து பார்த்திவேல் அண்ணன், அவரோட சொந்த அண்ணன். இது நீங்களா தான் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க. இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் IND தமிழ் 24/7 பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்.